அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா, மேச ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ராசி. வாழ்க்கையில பல யோகங்கள அனுபவிக்கும் யோகம் கண்டவங்க தான் இந்த ராசிக்காரர். ஆனா, உடல் அளவுல பல்வேறு விதமான கஷ்டங்கள அனுபவிக்கக்கூடிய நம்மளுடைய மேச ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? மேச ராசிய பொறுத்தவரைக்குமே அஸ்வினி 4ஆம் பாதம் முதல், பரணி 4ஆம் பாதம் முதல், அதே மாதிரி கிருத்திகை 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேச ராசிக்காரர் பார்த்தீங்களா, குறைந்த வயதிலே பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட இந்த ராசியை சொல்லலாம். கோபம் வந்தாவே இவங்க தலையில் அடித்துக்கொள்வாங்க. மேச ராசியில் பிறந்தவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத விட எப்படி வாழ வேணும் அப்படின்னு உதாரணமாக வாழக்கூடியவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் இவங்க பொருளாதாரத்தில் உயர்வு பெற வேணும் அப்படின்னா முதல்ல இவங்க செய்ய வேண்டியது நித்திய ஆலய வழிபாடு தாங்க. அதாவது கோவில் வழிபாடு தான் முறையை இவங்க அமைத்து கொள்ள வேணும். பணம் ஒன்று இருந்தால் தான் தனம் அப்படிங்கிறது தானாக கிடைக்கும். இவங்களுக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறது ரிஷபம். நல்ல குடும்ப பாங்கான இல்லத்தரசியை கொடுக்கக்கூடிய வீடு கட்டிய மனைவியின் கண்கள் கலங்க வைத்தீங்க அப்படின்னா அவங்க பொருளாதாரம் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். மேலுமே ரிஷபம் வீடு சுக்கிரனுக்கு வீடு. குடும்பத்தாரோட தேவைகளை அறிந்து செயல்பட்டீங்களாலே இவங்க வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு அமைந்து குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கையில் சொந்த வீடு, வண்டி, வாகன வசதி எல்லாமே தானாகவே ஏற்படும். மேலுமே மேசத்தில் பொறுத்த வரைக்குமே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கிறதுனாலும் வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு தானாகவே அமையும். மேலுமே பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளவும் முடியும். ரிஷபத்தில் சந்திரன் நட்சத்திரம் இருந்தாலும் சந்திரன் இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேணும். இவங்களுடைய வீட்டில் அறுசுவை உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டு குடும்பமாகவே பெரும்பாலும் இந்த மேச ராசியில் பிறந்தவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. சில பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய சிந்தனையால் சரி அப்படின்னு பட்டால் மட்டும்தான் இவங்க சொல்லுவாங்க. யாருடைய பேச்சுமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல கருத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய விஷயத்துலையுமே ஒரு நியாயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்க முக்கியமாக இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்பற்ற வேணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக அமைச்சிருக்கு, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க இவங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடுனா முருகன் வழிபாடு தான். மேலுமே இவங்களுடைய வாழ்க்கை, வேலை, தொழில், குடும்பம், திருமணம், பணம் இது எல்லாத்துலேயுமே என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான யோகத்தையும் பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையானது கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், வருமானம் எல்லாத்துலேயுமே எந்த குறையுமே இருக்காது. அதே நேரத்தில் வீணான அலைச்சல், திடீர் செலவுகள், எதிர்பாராத விரயங்கள் உள்ளிட்டவை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ மேசராசி நேயர்களுக்கு விரிவான இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகத்தை எல்லாமே பார்க்க போகிறோம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. பங்குனி மாதத்தோட முதல் பாதி வரைக்குமே இந்த நிலையானது நீடிக்க இருக்குது. 2ஆம் பாதியில் இருந்து, அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து குடும்பத்தில் சுமூகமான சூழலும் இனிமையும் உங்களுக்கு இருக்கும். பங்குனி மாதம் 3ஆம் வாரத்தில் இருந்து திருமணம் கைகூடும் சூழலானது உங்களுக்கு இருக்கும். இருந்தால் கூட குழந்தைகளால் திடீர் செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மேசராசி இந்த பங்குனி மாதத்தில் வேலை மற்றும் தொழில் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, பங்குனி மாதத்தில் வேலை மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குறிப்பாகவே எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. மேலுமே இந்த பங்குனி மாதம் 2ஆம் பாதியில் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பணம், பொருளாதாரம், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். அதே நேரம் விரயமும் அதிகரிக்கும். வருமானம் மற்றும் பண வரவு சீராக இருந்தால் கூட நீங்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாகவே மருத்துவ செலவு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவு இது எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே கடன் வாங்குவதை முக்கியமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மேலுமே இந்த காலகட்டத்தை தொடர்ந்து பார்த்திங்களா, முருகன் வழிபாடு உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தொடர்ந்து முருகன் வழிபாடு. பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த 10ஆம் தேதியில் பார்த்திங்களா, சஷ்டி திதியானது வருது. இது வளர்பிறை சஷ்டி, அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய தினத்தில் வரதுனால அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கடைபிடிக்க முடியும். அதே மாதிரி எதிர்பார்க்க முடியும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான். இந்த பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்குமே அதனோட தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலுமே சூரியன் பயிற்சி, சனி பயிற்சி நடைபெற்ற நிலையில் அதனோட தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். மேலுமே இந்த பங்குனி மாதம் ஆனது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூரியன் பயிற்சி அடக்கூடிய பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதமானது சில பேர்த்துக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் ஸ்ரீ ராம நவமி ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மேலுமே முருகர், அனுமன் பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. மேலுமே இந்த மாதம் பார்த்திங்களா, பங்குனி மாதத்தில் மேசராசிக்காரர்கள் நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. மேசராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும் மாதமாக அமைச்சிருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். குடும்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியானது பெருக்கும். இதுவரைக்குமே இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி சுப விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. பதட்டமான நிலைமை, கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அனுகூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்கள் காணப்படும் மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த நிலைமைகள் எல்லாமே படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். பண வரவில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நீங்கும். சின்ன சின்ன தடைகள் காணப்பட்டால் கூட எல்லா விஷயத்துலையுமே ஏற்றம் தான் உங்களுக்கு இந்த டைமில். தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும் ஒரு வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே சில பேர்த்துக்கு திருமண யோகமே கைகூடி வரும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. கடந்த காலத்தில் திருமண அமைப்பில் ஏமாற்றம் அடைந்த இளைய பருவத்தினருக்கு சுப விரயங்கள் கை கொடுக்கும். நன்மையானது உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறவங்க கடன்களை அடைக்கும் சூழலும், கடன்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேசராசிக்காருக்கு பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை சென்று நவகிரகத்தை சுற்றி வந்து அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முதுகு தண்டவடம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. தினந்தோறுமே உடற்பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையுமே கொடுக்கும் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். மேலுமே தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய ராசிப்படி இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுக்காக விரதம் இருந்து சஷ்டி இந்த மாதிரியான திதியிலையுமே நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இது பங்குனி மாதம் முருகனுக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் மாதம் முழுவதுமே நீங்கள் காலை மாலை என இரு வேளையிலுமே வீட்டில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். மேலுமே நீங்கள் முருகப்பெருமானுக்காக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே மாதிரி முடிந்த வரைக்குமே நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மேசராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே இயற்கையாகவே உங்களுக்கு தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. உஷ்ண உடலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பல நன்மைகளை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க. அப்படின்னா கூட இவங்க இன்னும் சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் அவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே பல நன்மைகளும், அவங்களுடைய வாழ்க்கையில் பல யோகங்களும் பல மகிழ்ச்சிகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வரக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு சேர்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே வாரம் வாரம் சென்று வழிபட முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல,
இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரியான தினங்களில் நீங்கள் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த தேவையான உதவிகளை செய்வதும் மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானோட அருளை நிச்சயமாக பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை மேசராசிக்காரர் இரத்த தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வீட்லேயுமே சமைக்காதீங்க. பைரவரின் வாகனமான நாய்களுக்கு நீங்கள் உணவு அல்லது பிஸ்கெட்டு உங்களால் முடிந்த உணவுகளை நீங்கள் கொடுத்து வருவதாலும் பைரவரோட ஆசையுமே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனோ யாராவது தெரிஞ்சவங்களோ இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த மேசராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது